والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளிவாயில் குழுவிருக்கிறோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற ஒரு விடயம்தான் பிறர் உரிமைகளை நாங்கள் மதித்து வாழ வேண்டும். இந்த பிறர் உரிமைகளை மதித்து வாழுகின்ற அந்த விடயத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார். அதாவது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உயிரை வாங்குவது ஹராம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது ஹராம். அவனுடைய மானத்தில் விளையாடுவது என்பது ஹராம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக கொலை என்கின்ற இந்த விடயத்தில் ஒரு சிலர்கள் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்களை கொலை செய்கின்ற இந்த காரியங்கள் மிக அரிதாக நடைபெறுகிறது. பொருளாதாரத்தை, மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற அந்த விடயத்திலும் மற்றவர்களுடைய மான விவகாரங்களிலும் அதிகமாக எல்லோரும் ஈடுபடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் அதை விட்டு விதிவிலக்கானவர்களாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவருடைய பொருளாதாரங்களில் ஒரு சின்ன பகுதி நம்மோடு சேர்ந்தாலும் நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே எடுபடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு என்பது பெரிய விஷயங்கள் கிடையாது. ஒரு அராக்கு குச்சி. அராக்கு குச்சின்னா உங்களுக்கு தெரியும், பல்லு தீட்டுவதற்காக வேண்டி விசுவாக குச்சி பயன்படுத்துவாங்க. இது அந்த காலத்துல இந்த வேப்ப மரம் அங்கஞ்ச நாம பிச்சை எடுக்கிறா போல அந்த காலத்துல அப்படித்தான் பிச்சை எடுப்பாங்க. அந்த அராக்கு மரத்துல இருந்து அதை எடுத்து பிச்சு ஒவ்வொருவங்களும் என்ன செய்வாங்க, பல்ல விளக்கி கொள்வாங்க. ஒரு சஹாபியும் இன்னொரு சஹாபியும் வருகிறார். ஒருவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த விசுவாக்கு குச்சி என்னுடையது, இதை இவர் எடுத்துக்கொண்டு தருகிறார். இல்ல, அவர் சொல்லுகிறார், இது என்னுடையது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதில் உண்மையாளன் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுகிற ஆதாரத்தின் அடிப்படையில் இது உங்களுடையது என்று நான் என்ன செய்வேன், தீர்ப்பு வழங்குவேன். சில நேரம் உங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொன்ன அந்த தீர்ப்பு
கொலையாக இருக்கலாம். இன்னொருவருக்கு சொந்தமானது அடுத்தவருக்கு சொல்லப்பட்டு விடலாம். ஆனால் நீங்கள் எவர் அதை எடுத்து செல்லுகின்றீர்களோ அது உங்களுக்கு சொந்தமில்லாமல் இருக்கிற போது அதை நீங்கள் எடுத்து சென்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நரகத்தின் நெருப்பை கையில் ஏந்தி செல்லுகிறீர்கள். அப்ப இந்த அராக் குச்சிங்கிறது எவ்வளவு சின்ன விஷயம்ங்கிறது பாருங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நாம அப்படி எடுத்துக்கொண்டா அதிகமாக காணிகள் என்ற பெயரில், அதே போன்று மற்றவர்களுடைய சொத்துகள் என்ற பெயரில் இப்படி எவ்வளவு களவாடல்கள் எப்படி எப்படி நடக்கிறது. எந்த விதத்தில் அது நடந்தாலும் பொருளாதாரத்தில், மற்றவருடைய பொருளாதாரத்தில், சொத்துகளில் நாங்கள் கை வைத்தால் அது நிச்சயமாக ஹராம். அது நம்மை நரகத்தில் தான் நுழைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் எப்படி என்று பாருங்கள். உங்களில் ஒருவரை நாங்கள் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கிற போது என்ன செய்கிறார்கள், அங்கு உள்ளவர்கள், அந்த பொறுப்பில் இருக்கிறவர் அந்த அங்கிருந்து ஒரு ஊசியை எடுத்து செல்லுகிறார். ஒரு ஊசி, அது அவருக்கு சொந்தமானது அல்ல, பொது சொத்தில் உள்ளது. அதை அவர் எடுத்து சென்றால் அவர் நாளை மறுமையில் நரகத்தில் தான் நுழைவார். அவர் செய்கிற எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே சகோதரர்களே, மற்றவர்களுடைய பொருளாதார விடயங்களில், சொத்துகளில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. மற்றவர்களை மானவிங்கப்படுத்துகின்ற இந்த விவகாரங்களில் அதிகமாக யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் மானவிங்கப்படுத்துகின்ற விடயத்தில் ஈடுபட்டுத்தான் இருக்கிறோம். நான் செய்யவில்லை, அவர் செய்யவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான் என்றால் சில பாவங்களை கடுமையாக எச்சரிக்கிறார். அப்படி எச்சரித்த பாவங்களில் ஒரு 3 பாவங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அந்த 3 பாவங்களிலும் ஒரு மனிதன் நுழைகிற போது அவன் மற்றவனுடைய மானத்தில் விளையாடுகிறான். சூரா ஹுஜராத்துடைய 12வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் சந்தேகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். அவன் அப்படி செய்திருப்பான், இவன் இப்படி செய்திருப்பான், அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் என்று இப்படி பேசுகிற அந்த சந்தேக உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எது உங்களுக்கு இடையிலே நடந்தாலும் அதை அல்லாஹ்வின் பக்கம் முடித்து விடுங்கள். அது நல்லதோ கெட்டதோ அல்லாஹ்வோடு அதை முடித்து விடுங்கள். எவனொருவன் அப்படி நடந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால், இப்படி இருந்திருக்காது என்று சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் ஷைத்தானியத்தில் வாழுகிறான். அதை அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு லவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படி இருந்தால், இப்படி இருந்தால், இப்படி இருந்திருக்கும் என்ற இப்படியான இந்த விடயங்களை செய்துதான் அவன் வழிகெடுக்கிறான். ஆகவே அதிகமாக மனிதர்கள் வழிகெடுக்கப்படுவதற்கு சந்தேக உணர்வு என்பது மிக முக்கியமானது. அதில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய மனைவியும் வெள்ள நிறம் உடையவர்களாக, சிவல நிறம் உடையவர்களாக இருக்கிறோம். எனக்கும் மனைவிக்கும் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை ஒரு கருப்பு நிறமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியிடத்திலே பதில் சொல்லாமல் மாறி கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒட்டகங்களோடு பழக்கம் இருக்கிறதா? ஆம். ஒட்டகத்துல என்னென்ன கலர் இருக்குது? அதிகம் சிவப்பு தான் இருக்கு, மத்த கலரும் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னென்ன ஒட்டகம் இருக்கிறது? சாம்பல் கலர் இருக்கிறது, சிகப்பு இருக்கிறது, புள்ளி கலர் இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள்,
அந்த சிகப்பு ஒட்டகம் ஊடாகத்தான் அந்த புள்ளி ஒட்டகம் வந்திருக்கிறது. அது எப்படி அது சிவப்பாக இருக்கிற போது இதுவும் சிவப்பாக இருக்கிற போது புள்ளி ஒட்டகம் பிறந்தது? அப்போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதனுடைய பரம்பரையில் எங்கேயாவது ஒன்று இப்படி இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மாறி சொன்னார்கள், அதே விதிதான் உங்களில். நீங்க வெள்ளங்கிறதுக்காக வேண்டி வெள்ளப்புள்ளதான் பிறக்கணுங்கிறது இல்லை, நீங்க கருப்புறங்கிறதுக்காக வேண்டி கருப்பு தான் பிறக்கணுங்கிறது இல்லை. அல் வலது லில் ஃபிராஷ். திருமணம் முடித்த பிறகு ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் அது உங்களோட பிள்ளைதான், அதை நீங்கள் சந்தேகப்பட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு விரிப்புக்கே பிள்ளைகள் சொந்தமானது என்ற அந்த தத்துவத்தை சொல்லி, சந்தேக உணர்வுகள் நமக்கு ஏற்பட்டால் அது நம்மை நாசமாக்கிவிடும். அதிகமான குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்க்கலாம். கணவன் மனைவி ஆளுக்கால் சந்தேகம், ஒரு ஸ்கூல்ல அவர்களுக்கு இடையிலே சந்தேகம், பிரச்சனை அதிகமாக. என்ன காரணம் என்று பார்த்தால் இவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற இந்த சந்தேக உணர்வுதான். அவை மற்றவருடைய உரிமையை பேணுகின்ற இந்த விடயங்களில் நாம் யாரையாவது சந்தேகப்படுகிறோம் என்றால் அநியாயமாக நிச்சயமாக அவனுடைய உரிமையில் நாங்கள் விளையாடி இருக்கின்றோம். அதே போன்று அடுத்த தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸஸு. நீங்கள் ஆளுக்கால் துருவி துருவி ஆராய வேண்டாம். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அந்த வீட்டுக்கு என்ன நடக்குது, இந்த வீட்டுக்கு என்ன நடக்குது, அவன் அப்படி இருப்பானா இப்படி இருப்பானா. இந்த தஜஸ்ஸுஸ், துருவி துருவி ஆராய்கின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து விடும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் அதே மாதிரி தான். ஒருவனை விசாரிக்க பிடிச்சாலும் அது தொங்கல் வரைக்கும் கொண்டு விடுவோம். அவனை போன் எடுத்து நோண்டுறது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது, இதெல்லாம் நமக்கு ஏன் தேவையில்லாவே. அவன் எங்க போறான் எங்க வாரான். வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி நீங்கள் ஆராய வேண்டாம். ஆனால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், சில பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதை செய்வார்கள், அவர்களுக்கு தேவை இருக்கிறது. சில வழக்குகள், சில பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அதை அவர்கள் தீர்ப்பதற்காக வேண்டி அதை செய்துதான் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள், துருவி துருவி ஆராயிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். உங்களில் ஒருவர் மற்றவனுடைய வீட்டுக்குள் எட்டி பார்க்கிறார். அப்படி எட்டி பார்ப்பதை அந்த வீட்டுக்காரன் பார்த்து ஒரு ஆயுதத்தை எடுத்து அவன் அதனால் அவனுடைய கண்ணை குத்தி குருடாக்கி விட்டால், இது வழக்குக்கு வருகிற போது, விசாரணைக்கு வருகிற போது இந்த காரணத்தினால் தான் இது இப்படி நடந்தது என்று இருந்தால், அந்த ஆட்சியாளர்கள் அந்த எடுத்து எறிந்தவன் மீது, குத்தியவன் மீது எந்த விதமான தண்டனையும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர் அவ்வளவு மோசமான ஒரு வேலையை செய்திருக்கிறார். நாம என்ன செய்வோம், பைக்கல்ல போகல சும்மா எழுப்பி பார்ப்போம், அங்க என்ன நடக்குது இங்க நடக்குது. நம்ம வீட்டுக்கு அடிப்போம், அங்க ஒரு சத்தம் வந்தா எல்லாத்தையும் ஓடி போட்டு என்ன நடக்குதுன்னு அப்படியே கேட்டுட்டு இருக்கோம். நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி தஜஸ்ஸுஸ் என்பது மார்க்கத்திலே முரணான ஒரு காரியம், எவரும் செய்துவிடக் கூடாது. அப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் மற்றவனுடைய உரிமையில் கை வைக்கிறார், மானவிங்கப்படுத்த போகிறார், அவனை அசிங்கப்படுத்துகிறார் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, நீண்ட முடி. அப்ப ரசூலுல்லாஹ் தலைவாங்குவாங்க, நீண்ட முடி உள்ளாக்கள் பெரிய சீப்பு வச்சுதான் வாழ்வாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே தலைவாண்டுகிட்டு இருக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அப்படி வீதியில போகும்போது ரசூலுல்லாஹ்வை வீடு வந்த உடனே அப்படி எட்டி பார்த்து இப்படி நின்றுகிட்டு போறார் ஒரு சஹாபி. அனஸ் ரலியல்லாஹு மாலிக் சொன்னாங்க, உங்களை எட்டி பார்த்துட்டு போறார், அவரை கூப்பிடுங்கண்ணா. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எட்டி பார்த்தீங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ். அவங்க எட்டி பார்த்தது
குறை குடிக்கிறதுக்கு இல்ல, ரசூலுல்லாஹ் மீது கொண்ட அன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ வெட்டி பார்க்கின்ற போது நான் கண்டிருந்தால் இந்த சீப்பினால் உன்னை குத்தி குருடாக்கி இருப்பேன் என்று சொன்னார். அப்ப இந்த துருவி துருவி ஆராய்றது, மற்றவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், இந்த நாட்டம் தேடுகின்ற இந்த வேலைகளில் ஈடுபடுவது மிக மோசமானது. மற்றவருடைய உரிமையில் கை வைக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹு தஆலா தூதர் சொல்லுகிறார்கள், பிறருடைய குறைகளை தேடி தெரியாதீர்கள். பிறருடைய குறைகளை நீங்கள் தேடி திரிகின்ற போது உங்களுடைய குறையை அல்லாஹ் தேடுவான். நான் ஒருவனை பத்தி குறை தேடுகிற போது 1000 குறை இருந்தாலும் 1-2 எனக்கு கிடைக்கும். அல்லாஹ் என்னுடைய குறையை தேடுறான், இந்த குறையை வெளிப்படுத்த போறான். எனக்கு எத்தனை குறை இருக்கும், அல்லாஹ் தேடியா கண்டுபிடிக்கணும். அப்படியே எல்லாத்தையும் பக்கம் போட்டுவான். நம்முடைய தவறுகள் வெளியே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ஆசைப்படுறோம். ஆனா மற்றவன் ஒரு தவறு வருகிற போது அதை பத்தி பேசுறது, கதைக்கிறது, அதை இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது, இந்த காரியத்தில் சகஜமாக செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தான், படித்தவர்கள் படிக்காதவர்கள், மௌலைமார் ஆபிசுமார், எல்லாரும் இதில் யாரும் விதிவிலை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஹதீஸிலே, எந்த ஒரு மனிதன் பிறர் செய்கின்ற ஒரு தவறை அவனை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி திரிகின்றானோ, அதே போன்ற ஒரு தவறை இவரை செய்ய வைக்காமல் அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுக்க மாட்டான். மற்றவன் ஒரு விபச்சாரம் நடந்துட்டு ஒரு களவை செஞ்சிட்டான், அதை பெருசா பீத்தி அவனை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி திரிஞ்சவன்டா, உண்மையிலேயே நம்மை அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு தவறை செய்ய வைத்து கேவலப்படுத்துவான். அதுக்கு பிறகு நம்மளோட வண்டவாளம் தெரிஞ்சிடும். ஆகவே மற்றவர்களுடைய தவறுகள் வருகிற போது, தெரிகிற போது அதை கண்ணியமாக அணுகுங்கள், அதை கேவலப்படுத்தாதீர்கள், இழிவுபடுத்தார்கள். எந்த ஒரு மனிதனும் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டவன் தான், நபிமார்களை தவிர. அவங்க மட்டும்தான் பிழை செய்ய மாட்டாங்க. அது எந்த மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு மார்க்கம் படிச்சவரா இருக்கட்டும், எவராக இருந்தாலும் தவறு செய்ய வாய்ப்பிருக்கிறது, பிழை செய்ய வாய்ப்பிருக்கிறது. அவருடைய தக்குவாவுக்கு ஏற்பாடு தவிர்த்து கொண்டிருக்க வேண்டும். சரி, அவர் செஞ்சிட்டார், அதை கதைக்க வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கிறது? சில நேரம் அவன் தௌபா செஞ்சு அல்லாஹ்கிட்ட மன்னிப்புப்படுத்திடுவான். நாம அதை கதைச்சு நாம என்ன செய்வோம் சொன்னா, அதை நம்ம யாருக்கு போய் மன்னிப்பு கேட்கிற? நாம் ஒருவனை பற்றி மோசமாக கதைத்தால், மோசமாக வெளிப்படுத்தினால், அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். ஒருவனு போய் சரம் செஞ்சுட்டான், செஞ்சு போட்டு அவன் பாவ மன்னிப்பு கேட்டு பேசிடுவான், அவன் தப்பிடுவான். இவர் அதை கதைச்சு கேவலப்படுத்தி இவர் என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ்விடத்திலே மோசமான ஒரு மனிதனாக இழிவடைந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே போன்று இந்த அல் குர்ஆனிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர்களை பற்றி புறம் பேச வேண்டாம். புறம் பேசுறது எவ்வளவு மோசமான செயல்பாடு. இன்னைக்கு யாரு இதுல விதிவிலக்கு? தொழுகிற அழுந்தான், தொழாத அழுந்தான், மார்க்க அறிஞ்சிருந்தான், சர்வ சாதாரண எல்லோருமே பெரிய பெரிய படிச்சாக்கள் அடிப்பாங்க, கூடுனா கதைக்கிறது அவனை பத்தி இவனை பத்தி தான். அதை கலைக்கிறத விட சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டீங்களே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீங்களே, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்களேன், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்களேன், குர்ஆனை ஓதுங்களேன், ஸலவாத் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் பேர்ல, எவ்வளவு நன்மை கிடைக்கும், எவ்வளவு பாக்கியம். எல்லாம் இதே நிலைப்பாடு. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சந்தேகப்படுகின்றவர்களை, புறம் பேசி தெரியக்கூடியவர்களை, மற்றவருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஒப்பிடுகிறான். எப்படி என்றால், நாம வேணும்னா அவரை என்ன செய்யலாம், படிச்சால் ஒரு சார், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு ஹாபிஸ், ஒரு மௌலவி, பெரிய ப்ரொஃபசர், வேறு வைஸ் சான்சலர், வேறு ஜனாதிபதி என்று சொல்லிக்கிறான். அல்லாஹ் என்ன பேரு சொல்றான்? புனந்தி நீங்க. அல்லாஹ் அப்படியே கேட்கிறான், ஐயோ ஹிப்பு அஹதுக்கும் அன் யகுல லஹு மா ஃபீ, உங்களுடைய
சகோதரன் செத்து போய் கிடக்கிறான், மரணத்து கிடக்கிறான், அவனுடைய இறைச்சியை நீங்கள் விரும்புவீர்களா? சாப்பிடுவீர்களா? அப்படி என்றால் அல்லாஹ் தருகிற பட்டம், நாமே என்ன சிறப்பு பட்டங்களை கொடுத்தாலும் அல்லாஹ் தருகிற பட்டம் புனம் தின்னி, செத்த பணத்தை சாப்பிடக்கூடியவன். பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள்? புறம் என்று சொல்லுகிற போது சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றனர், அத்ததுரூன மல் கீபா, புறம் என்றால் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ذிக்ருக அகாக பிமா யக்ரஹு, உனது சகோதரனை பற்றி அவன் வெறுக்கக்கூடிய காரியத்தை பேசுவது. என்னைய பற்றி நீங்க நல்லா சொன்னா நான் ஒன்னும் பேச மாட்டேன். என்ற குறைகளை எடுத்து சொன்னா, என்ற படைகோலத்தை மோசமா பேசினா எனக்கு விருப்பம் வருமா? சாபம் தான் விடுவேன். மற்றவனுடைய உன்னை நீ பிறரை பற்றி பேசுவதே அவன் வெறுக்கக்கூடிய விடயங்களை. அப்ப சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்க பேசுவது அவரில் இருந்தால், கள்ளன்னு சொல்றோம், கள்ளன் தான், குடிகாரன் சொல்றோம், குடிகாரன் தான். அப்படி இருந்தால் தான் புறம் என்றார்கள். அவன் செய்ததை, அவனில் உள்ளதை நீங்கள் பேசுவதுதான் புறம். இல்லாததை பேசினால் இட்டு கட்டுதல் என்றார்கள். ஆகவே நாங்க அவர் இல்லாத கழிச்சிட்டோம், செய்யலாத்தையா சொல்லிட்டோம், செஞ்சேத்தானே சொல்றோம், அதான் புறம். அதற்குத்தான் உங்களுக்கு தண்டனை, புனந்தின்னிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இதுல எல்லாரும் இந்த பாவத்துக்குள்ள விரும்பிதான் இருக்கிறோம். மற்றவனுடைய ஊத்தைகளை சாப்பிடக்கூடியவர்களாக, அருவருக்க காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கபருக்கு பக்கத்துல போறாங்க. 2 பேர் கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, வேதனை செய்யப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் நின்று இந்த 2 கபரிலும் வேதனை செய்யப்படுகிறார்கள் 2 சாரார்கள். ஒரு மனிதர் 1க்கு 2க்கு போகும்போது மறைவாக இருந்து 1க்கு 2க்கு போகல, அதனால் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு மனிதர், ஒரு ரிவாயத்தில் வருகிறது புறம் பேசியதனால், இன்னொரு ரிவாயத்தில் கோல் சென்றதனால். அப்ப புறம் பேசியதனால் அவருக்கு கபரிலே வேதனை. அப்ப கபரில் வேதனை உள்ள ஒரு பாவம். அது நீங்க உங்களோட மனைவியை பத்தி பேசினாலும் சரிதான், உங்களுடைய நெருக்கமான ஆண்களை பத்தி பேசினாலும் சரிதான், ஊர்ல உள்ள எவனை பத்தி பேசினாலும் சரிதான். நம்ம அது மட்டுமா செய்யறோம்? நமக்கு இன்றைக்கு என்ன செய்கிறது? அதாவது இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த விடயங்களை விளங்கி செயல்பட கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எப்படி என்றால், ஈமான் வாயினால் ஈமான் கொண்டவர்கள், வாயினால் ஈமான் கொண்டவர்கள், உள்ளத்தில் ஈமான் இறங்கவில்லை, அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள், அவர்களுடைய குறைகளை தேடி தெரியாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அப்ப புறம் பேசுவது என்பது அவரிடத்திலே ஈமான் இல்லை என்ற ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு தண்டனையை சொல்லுகிறார்கள். மிஅராஜ் போகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜ் போகிற போது சிலர்களுடைய நரகம் காட்டப்பட்டு அதிலே வேதனை செய்யப்படுகின்ற மனிதர்களுடைய அமைப்பு எல்லாம் காட்டப்படுகிறது. ஒரு சில மனிதர்கள் காட்டப்படுகிறார்கள். எப்படி என்றால், அவர்களுடைய நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த நகங்கள் செம்பிலாலான நகங்களாக இருக்கிறது. அந்த செம்பிலாலான நகத்தினால் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய நெஞ்சையும் போட்டு கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏன் இப்படி வேதனை? இவங்க தான் மனிதர்களுடைய இறைச்சிகளை புறம் பேசி, கோல் செல்லி, அதே மாதிரி துருவி துருவி ஆராய்ந்து சந்தேகப்பட்டு கொண்டிருந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்லுகிறார்கள். ஆகவே சகோதரர்களே,
இப்படி பயங்கரமான கேவலமான தண்டனைகள், மற்றவர்களுடைய உரிமைகள் நாங்கள் மதிக்காமல் இருக்கின்ற போது, இந்த புறம் பேசுகிற போது இப்படி இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி தருவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அரவாணி, அதாவது ஆணும் இல்லை புலியும் இல்லை பெண்ணும் இல்லை என்ற அந்த ஒரு அமைப்பில் உள்ளவர். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலே இருந்து கொண்டு அவர் பேசிக் கொள்ளுகிறார். தன்னுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே பேசிக் கொள்ளுகிறார். எப்படி பேசுகிறார்? தாயிஃப் நகரத்தில் ஒரு பொங்கல் இருக்கார். தாயிஃப் நகரம் வெற்றி கொள்ளப்பட்டால் அந்த பொங்கலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன், காட்டித் தருவேன். அவ கடும் உடம்பு பெருத்த ஒரு பொம்பளை. நடக்க போனா நடந்து கேளாம தள்ளம்பாடி அப்படி இருப்பா. சிலாக உடம்பு பெருத்தாக்களை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு. நடந்து கேளாம, எழுப்பி கேளாம, இருந்து கேளாம எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இதை அவர் சொல்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த மோசமான மனிதர்கள் இதற்கு பிறகு இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது, இவர்கள் கேவலமானவர்கள். இவரை ஒரு ரிவாயத்திலே வருகிறது அப்படி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவை விட்டு வேறு இடங்களுக்கு நாடு கடத்தினார்கள். அவ்வளவு மோசமான ஒரு பாவம். அல்லாஹ்விடத்துல நாம சிம்பிளா தான் பார்க்கிறோம், அல்லாஹ் இதை மிகப்பெரிய பாவமாக பார்க்கிறார். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் பற்றி புறம் பேசிராமல் இருக்க வேண்டும். நாம் சில நேரம் எங்களுடைய இந்த மனிதர்களை புறம் பேசுகிற போதும் அவர்களை பற்றி கதைத்து அவர்களுடைய விடயங்களில் நாங்கள் இப்படி ஈடுபட்டு விட்டால் என்ன நடக்கும் என்றால், அவர் மன்னிக்காதவரை நம்மிடத்திலே மன்னிப்பு கிடைக்காது. அவர் நம்மை மன்னிக்க வேண்டும். நாம உயிரோடு இருந்த அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார். மோத்தா போயிருந்தா யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது? நமக்கு என்ன தேவை இருக்கிறது? மற்றவங்களை கேவலமாக இழிவாக பேசுவதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது? ஆகவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நிறைய நன்மைகளோடு சில மனிதர்கள் வருவார்கள். அந்த நன்மைகள் எல்லாம் பிறருக்கு கொடுத்து விட்டு பிறரிடம் இருந்த நன்மைகளையும் தன்னுடைய தலையில் சுமந்து நரகத்தை நுழைவார்கள். நல்ல தொழுகையோடு, நோம்போடு, ஜகாத்தோடு வந்தவர்கள் சொர்க்கம் போக வேண்டும். சொர்க்கம் போகவில்லை. ஏன்? மற்றவனுக்கு அநியாயம் செய்ததால், மற்றவனை புறம் பேசியதால், இழிவுபடுத்தியதால் நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் ஏதாவது பிழை செய்தால் அதற்குரிய தண்டனைகள் வரலாம். நாளை மறுமையிலே எதையும் கொடுத்து எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய நன்மைகளை பிறருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் விபச்சாரம் செய்திருக்க மாட்டோம், ஆனால் அடுத்தவன் செய்த விபச்சாரத்தை நாம் சுமந்து நரகம் போக வேண்டியவர். அல்லாஹ் பாதுகாக்கும். நாம தொழுது வைப்போம், அவன் தொழுது வைக்க மாட்டான். நம்முடைய தொழுகை எடுத்துக்கிட்டு அவன் சொர்க்கம் போயிடுவான். இப்படி நிறைய பேர் மறுமையில மாட்டுவான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த மனிதர்களையும் பற்றி எவரையும் பற்றி கேவலப்படுத்தாமல் இழிவுபடுத்தாமல் நாங்கள் வாழுகிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு உயர்தரமான சுவர்க்கத்தை, நரக விடுதலையை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில எச்சரிக்கையை பாருங்கள். அதாவது புறம் பேசி இப்படி மற்றவருடைய விடயங்களை துருவி ஆராய்ந்து திரிந்த மனிதர்களுக்கு தௌபா என்பது இல்லை. ஏன்? அவர்கள் மன்னிக்கும் வரை இல்லை. ஆகவே சில நேரம் நாம யாரையாவத்தி புறம் பேசி இப்படி நடந்தா, அவன் மோத்தா போயிருந்தான்டா, அவன் நரகவாசியா இருந்தா கூட சில நேரம் நாளைக்கு மறுமையில நம்முடைய நன்மைகளை அவன் எடுத்து சொர்க்கம் வைத்திருவான். அவன் தீமைகளை நாம சுமந்து நாம நரகம் போக வேண்டிய நிலை வரும். ஆகவே யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் இந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கேவலமான ஒரு காரியம், இழிவான ஒரு காரியம். ஆகவே எப்போதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
நம்முடைய இந்த விடயங்களில் கருத்தில் கொண்டு நாம் நமக்கு என்ன தேவை இருக்கிறது புறம் பேசுவதற்கு? இமாம்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சில நேரம் நம்மை அறியாமல் யாரையாவது புறம் பேசிவிட்டால் அவன் மோத்தா போயிருந்தான், என்ன செய்கிறது? உயிரோடு இருந்து அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதறலாம். மோத்தா போய் விட்டான். அதிகமாக இது இமாம்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார். அவனுக்காக வேண்டி தர்மம் செய்யுங்கள், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போவதற்கு. அவனுக்காக வேண்டி அதிகம் துஆ செய்யுங்கள். அவன் சொர்க்கவாதியாக இருந்தால் மறுமையில் உங்களுடைய நன்மையை அவன் பறிக்கவும் மாட்டான். அவன் சொர்க்கவாதியாக இருந்தால் அவன் தீமையை உங்கள் மீது அவன் சுமத்தவும் மாட்டான். ஆகவே யாருக்காவது இப்படி தவறுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக அதிகம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், அவன் சொர்க்கம் செல்வதற்கும், அவனுடைய கபருடைய வாழ்க்கை வெளிச்சமாக ஆகுவதற்கும் அதிகம் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களில் கவனமாக இருந்து மற்றவர்களுடைய உரிமைகளை எப்போதும் மதித்து வாழுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிம்களையும் ஆக்கிய புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.